H1B fraud பத்தி இங்க நிறைய பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2015ல இருந்து 7 மில்லியன் விசாஸ் வந்து கொடுத்துருக்காங்க H1B விசாஸ். அதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் த விசாஸ் வந்து இந்தியா அண்ட் இந்தியா சார்ந்த கம்பெனிஸ்க்கு தான் வந்து முக்கால்வாசி கொடுத்துருக்காங்க. 15% சைனா. ஸோ 70 பிளஸ் 15 அப்படின்னு பார்த்தா 85% பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுத்த விசாஸ்ல கிட்டத்தட்ட அவங்க சொல்றது என்ன அப்படின்னா 70% ஆஃப் த விசாஸ்ல அதுல 50% வந்து ஃப்ராடலண்ட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஃப்ராடலண்ட்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி திருப்பி போட்டு இங்க வந்து கொண்டு கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேனே, இப்போ ஒருத்தர் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறாரு, அவருக்கு வந்து H1B அப்ளை பண்றாங்க அப்படின்னா, அவர் காலேஜ் முடிச்சுட்டு இம்மீடியட்டா மாஸ்டர்ஸ் பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ராடலண்ட் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸை கிராக் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்தியாவிலேருந்து H1B அப்ளை பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அஹ் ஏன்னா இங்க வந்து நீங்க காசு கொடுத்து H1B அப்ளை பண்ண சொன்ன உடனே இங்க வந்து உங்களுக்கு H1B கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா உங்க காசும் வீணாயிடும். ஸோ எதை பண்ணாலும் உங்களோட ரிசர்ச்சை கரெக்டா பண்ணி நல்ல கம்பெனியா நல்ல ஆட்களா அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.